Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலையை வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னா பிரியாணி செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, மராட்டி மொகு எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 நசுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடணும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நான் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். நான் ஏற்கனவே பாதி அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் பொழுது மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் ஒட்டிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் நல்லா உதிர் உதிராக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நம்மளுடைய ப்ரெஷர் எல்லாமே அடங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னா பிரியாணி நல்லா உதிர் உதிராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சென்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த சென்னா பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.